ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகாநதி சீரியல்ல அதாவது தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே இந்த கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சோனே ஹால்ல உட்காந்து பேசியிருக்காங்க. அப்ப தாத்தா வந்து இந்த கொடைக்கானல் வீட்ட பத்தி பேச, இந்த மாரி பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அதனால வித்தரலாம் அப்படின்னு வந்து எல்லாரும் ஒரு மனதா சொல்றாங்க. யாரு சாரதாம்மா, பாட்டி, இங்கிட்டு கங்கா எல்லாம் சொல்ல, சரி அப்ப விஜய் வந்து கேட்கும்போது, "என்ன என்னைய விட்டுட்டு ஏதோ பேசுறீங்க? இந்த மாரி வீட்ட பத்தி தான்." அப்ப ஒரு ஐடியா இருக்கு. நானே வந்து காவேரி பேர்ல வந்து இந்த வீட வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல, கங்காவுக்கு வந்து மனசே வரல. ஏன்னா, அது எரியிறாப்புல. ஆனா, நிவின் வரவேற்கிறாப்புல. யமுனாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரின்ட்டு இதெல்லாம் பேசி முடிச்சோனே, சாரதாம்மா வந்து ஓகே சொல்றாங்க. காவேரி வாங்கிட்டா சந்தோஷம் தான் அப்படிங்கிறாப்புல. எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷம். ஆனா, இவங்க 2 பேர தவிர்த்து, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கங்காவும், யமுனாவும் வந்து அவங்க அம்மாட்ட வந்து சொல்லு, "நீ சொல்லு நான் சொல்லவா?" அப்படின்னு சொன்னா, "நீயே சொல்லு" அப்படின்னு சொன்னோனே, இந்த மாரி எங்களுக்கு வந்து காவேரிக்கு விக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. இதனுடைய வம்பா இருக்கு. உங்களுக்கு தேவை காசு. அது எங்கேயோ விக்கிறதுக்கு இவளுக்கு வித்துட்டு போனா என்ன பிரச்சனை? அப்படின்னா, அதெல்லாம் முடியாது. அவ கையால வந்து நாங்கலாம் காசு வாங்கணுமா என்ன? அதெல்லாம் தேவையே கிடையாது. நீ புரிஞ்சுக்கோமா எங்கள அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாப்புல. இங்கிட்டு அங்க நம்ம காவேரி சின்ன தங்கச்சிகிட்ட பேசிட்டு இருக்காப்புல. குழந்தை வந்தா என்ன மாரி கூப்பிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் அந்த கான்வர்சேஷன் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட அங்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம காவேரிட்ட வந்து கங்காவும், யமுனாவும் பேசுறாங்க. வீட்ட உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு.